மாம்ச கண்களை பார்க்கிற மனுஷங்களை குறித்து நான் நியாயந்திக்க விரும்பல. ஆவியின் கண்களை பார்க்கிற தேவனை நான் ஆராதிக்க விரும்புறேன். நம்ம இருதயம் அவரை நோக்கி இருக்கணும். அப்பா நீங்க எனக்கு போதும், உம்முடைய சித்தம் செய்யறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. வாழ்ற நாட்கள் கர்த்தருக்காக வாழணும். என் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஆண்டவரை தேடல. தேவன் என் மேல் வைத்த அபிஷேகத்திற்காக நான் தேவனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர் என் மேல் வைத்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக அவருடைய கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது என் இருதயம். அவர் என்னை பார்த்து சொல்லணும், உத்தம ஊழியனே, என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி, என்னுடைய பங்குக்குள்ள பிரவேசி அப்படி சொல்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழணும். உங்க ஆசீர்வாதத்தை சில நேரங்களில் மற்றவங்க பறிங்க கொண்டது போல இருக்கலாம். பயப்படாதீங்க, பின்வாங்காதீங்க. உங்கள் மேன்மை கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவனுமாலும் பறித்து கொள்ள முடியாது. தரித்திரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அவன் தரித்திரத்துக்கு தான் தேவனை தேடுவான். நம்ம ஐஸ்வர்யம் உள்ள தேவனை தேடிக் கொண்டிருக்கிறோம். அவர்தானே நம் தேவன். யாரு? ஐஸ்வர்ய சம்பன்னர், காசு நீட்டுறவர்ல அவர் சகலத்தை